Hi, hello everyone. Welcome back to our channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க சேமியா பாயசங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு எல்லோரும் நிச்சயமாக பாயசம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா பாயசங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சேமியா பாயசம் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேங்க. இதில் நம்ம முந்திரி திராட்சை சேமியா மூணையும் நம்ம ஒன்றா வறுத்து எடுத்துக்க போகிறோம். மூணையும் வறுத்து சைடில் வச்சுட்டு இங்கே நான் 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பால் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம வறுத்து வச்ச சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜவ்வரிசியை ஊற போட்டிருந்தேங்க. அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க போதும். 10 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் பாகு எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டானா இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிம்பிளான பாயசம் ரெடி. இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.